வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான். ஸோ இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்துருக்கீங்க, கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு இருக்கதா, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வந்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்கொயர் வந்து இந்த டேர்முக்கு ஸ்கொயர், அப்புறம் இந்த டேர்முக்கு ஸ்கொயர், ஸோ ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏ, இது பி, இது சி, அதாவது 3 டேர்ம்ஸு ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc 2ca எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா படி தான் இதையும் அப்படியே எக்ஸாம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஏ இருக்கிற இடத்துல 1, பி இருக்கிற இடத்துல சைன் டீட்டா, சி இருக்கிற இடத்துல மைனஸ் காஸ் டீட்டா, ஓகேங்களா? மைனஸோட சேர்த்து எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் அப்படின்றப்ப 1 ஸ்கொயர், பி ஸ்கொயர்ன்றப்ப சைன் ஸ்கொயர், சி ஸ்கொயர்ன்றப்ப மைனஸ் காஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப அது காஸ் ஸ்கொயரில் வந்துடும். அடுத்தது ப்ளஸ் 2ab, பி வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, ஓகேங்களா? காஸ் டீட்டா மைனஸ், அந்த மைனஸ் தான் வெளியில் போட்டிருக்கேன். அடுத்தது அகைன் பி இருக்கிறதுனால மைனஸ் 2 காஸ் டீட்டா, சி என்ன இருக்குது, சரி இப்போ நான் எழுதியிருக்கிறது பிசி மைனஸ் 2, பி வந்து சைன் டீட்டா, சி வந்து காஸ் டீட்டா. அடுத்தது சிஏ, ஓகேங்களா? அந்த டைம் நான் எழுதலை. சிஏ எழுதும்போது சி வந்து மைனஸ் காஸ் டீட்டா, ஏ வந்து 1, ஓகேங்களா? அடுத்தது 2ab, ஸோ ஏ வந்து 1, பி வந்து சைன் டீட்டா, ஓகேங்களா? ஸோ டிவைடட் பை அதே ஃபார்முலா தான், ஆனால் ப்ளஸில் இருக்குது எல்லாமே. ஸோ அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab 2 சைன் டீட்டா மைனஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் டீட்டா, ஓகேங்களா? ஸோ இருக்கதா அப்படியே இந்த டேர்முக்கெலாம் மறுபடியும் எழுதியிருக்கேன் ப்ளஸுக்கு, அதாவது டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் வந்தால். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதுவும் 1 தான், மைனஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா, ஓகேங்களா? டிவைடட் பை 1, அதே இங்கேயும் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் மொதல் இதை எழுதலாமா? ப்ளஸ் எழுதிட்டேன், சரி எழுதுவோம். 2 சைன் டீட்டா மைனஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் டீட்டா, ஓகேங்களா? ஸோ எனக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 1 + 1 வந்து நான் என்ன எழுதலாம்? 2ன்னு போடலாம், ஓகேங்களா? அதாவது இது வந்து 1 + 1 2 மைனஸ் 2 சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் டீட்டா ப்ளஸ் 2 சைன் டீட்டா டிவைடட் பை 2 + 2 sin theta minus 2 sin theta cos theta minus 2 cos theta. ஜஸ்ட் இது ரெண்டையும் 2 2ன்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், மேலே இருக்க எல்லா டேர்முமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, கீழே இருக்க எல்லா டேர்ம்ஸுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அப்போ எல்லாத்துக்கும் காமனாக 2 எடுத்தால் கேன்சல் பண்ணலாமா எல்லா 2வையும்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வை காமனாக எடுக்கிறேன் அப்படின்றப்ப 1 மைனஸ் சைன் டீட்டா, சரி ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், 1 மைனஸ் சைன் டீட்டா 1 ப்ளஸ் சைன் டீட்டா, ஓகேங்களா? இதையும் இந்த டேர்மே எடுத்துட்டேன், ஏன்னா ப்ளஸ்ஸும் சேர்த்து எழுதுகிறேன், எனக்கு வசதியாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் மைனஸ் 2 இருக்கிறதுனால மைனஸ் 2வை வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, மைனஸ் 2 காஸ் டீட்டாவை கூட எடுத்துருவோம். மைனஸ் 2 காஸ் டீட்டா வெளியே எடுக்கும்போது மீதி இருக்குது என்னது? ஸோ இதில் மைனஸ் 2 காஸ் டீட்டா போச்சுன்னா எனக்கு சைன் டீட்டா ப்ளஸ் 1ன்னு வரும், ஓகேங்களா? ஸோ இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் மைனஸ் 2வை வெளியே எடுத்துட்டேன், காஸ் டீட்டா வெளியே எடுத்துட்டேன். ஸோ மீதி இங்கே சைன் டீட்டா இருக்குது, மைனஸ் 2 போனதுனால ப்ளஸ் 1 இருக்குது. டிவைடட் பை இதில் அதே மாதிரி 2வை ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இங்கே 2 சைன் டீட்டா இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, இங்கே பார்த்தோன்னா இது ரெண்டு காஸ் டீட்டா, அப்போ இதை மட்டுமே எடுத்துக்கலாம். 2வை வெளியே எடுத்துக்கேன், இது ரெண்டுக்கும் 2வை வெளியே எடுத்தால் 1 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இது ரெண்டும் மைனஸ் 2வை வெளியே எடுத்தேன்னா மைனஸ் 2வை வெளியே எடுத்துட்டா என்ன வரும், காஸ் டீட்டா இருக்குது, அதையும் வெளியே எடுக்கிறேன். ஸோ மீதி என்ன வரும், சைன் டீட்டா ப்ளஸ் 1, ஓகேங்களா?
சாரி, இந்த டைமில் மைனஸ் வர சான்ஸே இல்லை. என்ன அப்படின்னா டினாமினேட்டரில் நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ்ஸு தான் வரும். ஓகேங்களா? நான் மேலே இருக்கிறத அப்படியே பார்த்துலதுனால நான் எழுதிட்டேன். ஸோ டினாமினேட்டரில் மைனஸ் வர சான்ஸே இல்லை. ஸோ அப்படின்றப்ப எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஸோ இப்போ இதுலேருந்து 2 காமனாக எடுங்க. sin θ + 1 1 + sin θன்னு எழுதுறேன். டிவைடட் பை மொத்தத்துக்கும் ப்ராக்கெட். இதுலேருந்து 2 காமன் எடுங்க. 1 + sin θ, இந்த 2 வெளியே போயிடுச்சு. ஸோ ப்ளஸ் cos θ, sin θ + 1 1 + sin θன்னு எழுதுறேன். ஸோ 2வும் 2வும் கேன்சல். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 1 + sin θ 1 + sin θ. ஸோ காமன் ஆச்சு. ஸோ இந்த 1 + sin θ வெளியே எடுத்தால் எப்படி வரும்? இந்த டேர்ம்லேருந்து 1 + sin θ வெளியே எடுக்கிறேன். இதுலேருந்து வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 - cos θன்னு வரும். அதேமாதிரி இதில் 1 + sin θ காமனாக இருக்குது. இதில் வெளியே எடுத்தோன்னா இந்த இடத்துல 1 + sin θ போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் இது போயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது cos θ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 + sin θ 1 + sin θ கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது என்னது 1 - cos θ டிவைடட் பை 1 + cos θ. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான். ஓகேங்களா? 1 - cos θ டிவைடட் பை 1 + cos θ. ஸோ இது வந்து என்னது RHS. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு முடிச்சிடலாமா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான். இன்னொரு இடம் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த பார்த்தீங்க அப்படின்னா a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை அப்படியே மேலே விரிச்சுடுறேன். இந்த ஹோல் ஸ்கொயருன்றது இதோட ஸ்கொயர் அடுத்து இதோட ஸ்கொயர் ரெண்டாக பிரியுது. ஸோ அப்போ மேலே இருக்க ஸ்கொயருக்கு ஃபுல்லாக அந்த a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதுகிறேன். சி டேர்மில் மைனஸ் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் சி வருதோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். அதாவது எங்கெல்லாம் காசு இருக்குதோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். ஓகேங்களா? மற்ற இடமெல்லாம் ப்ளஸில் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கீழே ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸில் தான் போடணும், கவனம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 + sin² θ + cos² θ 1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் sin² θ + cos² θ 1ன்னு வரும். ஸோ அதான் 1 + 1, இந்த 1 + 1 இங்கே இருக்குது. மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வரும். ஸோ 1 + 1 2ன்றப்ப 2 ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். ஸோ அப்போ எல்லாத்துலேருந்தும் 2வை வெளியே காமனாக எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதுலேயும் cos θ இதுலேயும் cos θ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். ஸோ இது ரெண்டையும் ஒரு டேர்மாக இங்கே கொண்டு வந்துட்டேன். இதையும் ஒரு டேர்மாக இங்கே கொண்டு வரேன். ஸோ இதில் இருந்து இந்த ரெண்டு டேர்மில் இருந்து 2வை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்றப்ப இதில் 2 வெளியே போச்சுன்னா 1, இதில் 2 போச்சுன்னா sin θ. ஓகேங்களா? ப்ளஸ் 1 + sin θ. இதில் ரெண்டுலேயும் -2வை வெளியே எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஸோ இதுலேருந்து -2 போகும், இதுலேருந்து -2 போகும். மீதி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனாக cos θ இருக்குது. ஸோ அப்போ -2 cos θ வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா -2 cos θ வெளியே போயிடுச்சுன்னா என்ன இருக்குது sin θ. அடுத்தது -2 cos θ வெளியே போயிடுச்சு. அப்போ இதற்கு பதிலாக +1. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2 வெளியே வந்துருச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 + sin θ இங்கேயும் 1 + sin θ. ஸோ அப்போ ரெண்டுக்கும் 1 + sin θ வெளியே எடுத்துட்டேன்னா இந்த 1 + sin θ அந்த இடத்துல 1 - cos θ. ஸோ 1 + sin θ வெளியே போயிடுச்சுன்னா அந்த இடத்துல 1 + cos θ. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1 + sin θ 1 + sin θ கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடியது அப்படியே RHSல இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு வீடியோ இந்த கிளாஸு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.